எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டீ கடை ஆரம்பிச்சாரு, 6 மாசத்துலேயே பயங்கரமான ப்ராஃபிட் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணா, இந்த பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணா எம்என்சியில் ஒரு நல்ல பேக்கேஜில் இருக்கான். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கேட்டு பார்த்து நீங்களும் அதே முடிவு பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இதே மாதிரி நடக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு, நம்மளோட இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு. இதுமாதிரி நம்ம சக்சஸ் ஆகி பாக்குறவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட இன்டென்ஷன் வந்து பணமா மட்டும் கிடையாது. இப்போ பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து அவங்க பொருளையோ சர்வீஸையோ எஃபெக்டிவா ப்ரொடியூஸ் பண்ணணும், எஃபெக்டிவா அவங்களுடைய பொருளையோ சர்வீஸை தேடிட்டு இருக்க கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அவங்க டெவலப் பண்ணிக்கணுன்றது இன்டென்ஷன் இருக்கு. இந்த மாதிரி பணமா மட்டும் இன்டென்ஷன் இல்லாதனால அவங்களால ஈஸியா அதை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட இன்டென்ஷன் பணமா மட்டும் இருக்கிறதுனால பணம் நம்மளோட ரொம்ப தூரமா போயிட்டே இருக்கு. இப்ப நம்மளோட எண்ட் கோல் தான் டெஸ்டினேஷனா வச்சுக்கலாம். அதாவது நம்ம போய் சேர போற ஒரு இடம். இன்டென்ஷனை வந்து பாத்வேவா வச்சுக்கலாம். அதாவது அந்த இடத்துக்கு போற ஒரு வழித்தடம் இல்லாம, இன்டென்ஷன் இல்லாம நம்மளோட எண்ட் கோலை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டென்ஷன் தான். நம்ம எதுக்காக போகிறோம், நம்ம என்ன வரலாம், எதுக்காக இந்த விஷயத்தை செய்யணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். வீடியோல பார்க்குறோம், அந்த பிசினஸ் பண்ணுங்க 50 லட்சம் சம்பாதிச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து நம்மளும் அதே இதை ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த இன்டென்ஷன்ல இல்லாம ட்ரை பண்ணலாம், அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கான இன்டென்ஷனை நம்ம எதுக்காக போந்திருக்கோம், நம்மளுக்கான இன்டென்ஷனை அவங்க கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.